ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம போன கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த முன்னாடி நான் வீடியோ எடுத்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு. நான் ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், டபுளாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நீடில் கோர்த்துட்டு ஒரு 3 லைனாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கொஞ்சம் லாங், இது ரெண்டும் ஈக்குவல் லைனாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரேம்லேருந்து நீடில் எடுத்துட்டு சுத்தத்தை நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக சுற்றுங்க. இப்படி த்ரெட் இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நமக்கு எத்தனை சுற்ற தேவையோ அந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு ரைட் சைடில் அந்த நாட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம விட்டோம்னா இங்கே நாட் ஃபார்ம் ஆகும். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சைட் போட்டு காமிக்கிறேன். இப்படி நூலுக்கு மேலே நீடில் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நம்ம அங்கே எத்தனை சுற்றணுமோ அதே மாதிரி நம்ம சுற்றினா தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்படி கரெக்டாக நாட்டு விடும். நீங்கள் எப்படி சுற்றக்கூடாதுன்றத நான் கடைசியாக நான் சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா அப்படி சுற்றினா நமக்கு சரியாக வராது. த்ரெட்டுக்கு மேலே இப்படி நீடில் வர மாதிரி. நமக்கு இப்படி தான் நாட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி வச்சுட்டு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி மேலே வச்சுக்கணும், இப்படி கீழே வைக்காதீங்க. இப்படி மேலே வச்சு 2 சுற்று சுற்றி கரெக்டாக எங்கே போட போகிறோமோ அங்கே நூல் மட்டும் சிக்காகாமல் கரெக்டாக இப்படி விரல வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே போடுவோம். இப்படி த்ரெட்டுக்கு மேலே, அப்போ தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு கரெக்டாக வரும். இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு நம்ம அதில் போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எப்படி போடக்கூடாதுன்றதை இப்போ பாருங்கள். இப்படி கீழே வச்சு நம்ம சுற்றினோன்னா சுற்றிட்டு போடும்போது இது லெஃப்ட் சைடு வரும் இந்த நாட்டு. அப்படி நீங்கள் போடும்போது சரியாகவே நாட்டு விழாது. நம்ம மேலே வச்சு தான் இப்படி வச்சு தான் நம்ம போடணும். இப்படி வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இழுக்கும் போது உள்ளே போயிடும், நல்லா வராது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். நான் இதில் இப்போ போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக கண்டினியூ கொடுப்பீங்கன்னா நீங்கள் லைன் போடாமலும் போடலாம். இல்லை சரியாக வராதுன்னு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு போடுவேன். எடுத்துட்டு இப்படி ஒரு சுற்று, 2 சுற்றாக கூட எடுத்துக்க. நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். இங்கே இப்படி விரல வச்சு பிடிங்க, இல்லைன்னா சிக்கலாக வரும். போட்டுட்டு பக்கத்துலேயே எடுங்க. நம்ம எத்தனை சுற்று நம்ம சுற்றுறோமோ அதே தான் நம்ம சுற்றணும். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். த்ரெட்டிங் விடும்போது விரலில் பிடிச்சிட்டு விடுங்க. நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இப்படி மேலே வச்சு தான் நம்ம சுற்றணும்.
இப்படி ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டு வரணும். இங்கே விடும்போது இப்படி பிடிச்சிட்டு விடுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடலாம். ஆரி கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு விடுங்க. கரெக்டாக அந்த அந்த லைனுக்குள்ளேயே போடுங்க, அப்போ தான் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்படி நம்ம ஃபுல்லாக க்ளோஸாக கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு சென்டரில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட இங்கே வச்சு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போட போட இவ்வளோ தானான்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா புதுசாக போடுறாங்க. அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் போடணுன்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம போட்டோன்னா இப்படி தான் ஃப்ளவர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் சின்ன சைஸாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஈக்குவல் சைஸ் கேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி கொடுங்க. சென்டரில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெஞ்ச் நாட், அந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும், ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதே கூட இங்கே லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 3 வாட்டி இல்லை 4 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேப்பில் போடுங்க. போட்டுட்டு லீஃபில் போடுங்க. லீஃபில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க, அப்புறம் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு இப்படி ஃபில் பண்ணிட்டு வாங்க, அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா க்ளோஸாக நம்ம இதில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே இதுலேயும் க்ளோஸாக நல்லா கொடுங்க. இங்கே போடுற ஒரே ஷேப் மட்டும் தான், இந்த 2 ஷேப் மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெஞ்ச் நாட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.